இந்த கணக்குகள் எல்லாமே பொய்யான கணக்கு. அவர் ஒரு ஊதி பெருசாக்குறதுக்காக 10% வாங்கிடுவார், 20% வாங்கிடுவான்னு சொல்லலாம். களத்துல வரணும். களத்துல வரும்போது தான் தெரியும். கணிச்சு பார்த்தீங்கன்னா, சரியாக எண்ணி நீங்க பார்த்தீங்கன்னாக்க, அவருடைய வாக்கு சதவீதம்ங்கிறது 4லிருந்து 6% வாங்குறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. திமுகவில் இளைஞர்கள் இல்லையா? அதிமுகவில் இளைஞர்கள் இல்லையா? அவங்களோட ஓட்டெல்லாம் வந்துட்டு விஜய்க்கு பிரியாதா? அப்போ ஒரு ஊடகம் வந்துட்டு என்ன கட்டமைக்க விரும்புதுனாக்க, நாம் தமிழர்களுடைய வாக்குகளை மட்டும்தான் விஜய் பிரிப்பார், மற்ற கட்சிகளோட வாக்குகளை யாரையும் பிரிக்க மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. விசிகால இல்லையா, பாமகல இல்லையா இளைஞர்கள்? அப்ப அவர்களோட வாக்கெல்லாம் யாருக்கு போகும்? விஜய் வந்துட்டா நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்கு சதவீதம் சரிஞ்சிடும். எங்களுடைய இலக்குங்கிறது இந்த 8% எப்படி வந்துட்டு 16% மாத்துறதுங்கிறது தான். அதுதான் எங்களுக்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலான விஷயமா இருக்குமே தவிர 8% தக்க வைக்கிறது இல்லை. 8%ங்கிறது நாடாளுமன்றத்தில் விழுந்த ஒரு வாக்குகள். நீங்க அதை எடுத்து பார்த்தீங்கன்னா மக்களுடைய மனநிலை என்னவா இருக்கும்னா, ராகுலா மோடியா அப்படியான நிலைமையில நாம் தமிழ் கட்சிக்கு ஒரு ரோலே இல்லை. நாம் தமிழ் கட்சிக்கு ஊடக பலம் இல்லாதது ஒரு மிகப்பெரிய சவாலாக எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறது. அதே போல பணபலம் இல்லாதது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சவாலாக நாம் தமிழ் கட்சிக்கு எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நாங்கள் எப்பொழுதும் வந்துட்டு 100 கோடி 200 கோடி செலவு செஞ்சு தேர்தலை சந்தித்த நபர்கள் கிடையாது. 1 கோடி இருக்குன்னா அந்த 1 கோடியில் மொத்த மாநில தேர்தலையும் சந்திக்கக்கூடிய வல்லமை பெற்ற கட்சியாக நாம் தமிழ் கட்சி இருக்குது. எங்களுக்கு வந்துட்டு வியூக வகுப்பாளர்கள் யாரும் தேவைப்படுறது. வெளியில் போகிறது அப்படிங்கிறது வந்துட்டு எல்லா கட்சியிலும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். இப்போ விசிகாவிலேருந்து ஆதவ அர்ஜுனா வெளியில் போனார். வெளில போனோன்னு விசிகாங்கிற கட்சி இல்லாமல் போயிடுச்சா? திமுகவிலேருந்து வந்துட்டு ஒரு முக்கிய நிர்வாகி வந்துட்டு நான் பேரனுக்கெல்லாம் போஸ்ட் அடிக்க முடியாதுன்னு எழுதிட்டு வந்துட்டு போனார். திமுக கட்சி இல்லாமல் போயிடுச்சா? அப்போ இந்த கட்சியிலேருந்து ஒரு நபர் 2 நபர் வெளில போகிறதுனாலலாம் ஒரு கட்சி வந்துட்டு போகாது. கொள்கை சித்தாந்தத்திலிருந்து மாறிடுச்சு கட்சின்னாக்க அப்போ வேணால் கட்சி வந்துட்டு பள்ளத்தை நோக்கி நீங்கள் நகரலாம். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். 2024ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலின் போது பாஜகவோட கூட்டணி கிடையாது அப்படின்ற மாதிரி அதிமுக சொன்ன உடனே அதை நாம் தமிழர் கட்சி வரவேற்றாங்க. அந்த நேரத்திலேயே நிறைய விஷயங்கள் பார்க்க முடிஞ்சுது. நான் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் அப்ப சீமான் அவர்கள் அதிமுகவினுடைய வாக்குகள் எல்லாமே நமக்கு வருமா அப்படின்னு பார்த்தது, மேடைகள்ல பேசினது எல்லாமே கான்ட்ரவர்சி ஆச்சு. நிறைய கூட்டணி வைப்பாங்களா அப்படின்ட்டு. இப்ப மீண்டும் சமீபத்துல இபிஎஸ் அவர்கள் போய் அமித்ஷா அவர்களை சந்திச்சுட்டு வந்திருக்காருல, உங்களுடைய பார்வை என்னவா இருக்கு இது குறித்து? அது அதிமுகவினுடைய நிர்பந்தங்க. ஏன்னா இந்த 26 தேர்தல் எப்படி நாம் தமிழ் கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலான தேர்தலாக அமையுமோ, ஒரு வெற்றியை பதிவு செய்ய வேண்டிய ஒரு தேவை நாம் தமிழ் கட்சிக்கு எப்படி இருக்கிறதோ, அதே போல போட்டியிடக்கூடிய அத்தனை கட்சிகளுக்கும் இது வந்துட்டு ஒரு வாழ்வாசாவா போராட்டமாக இருக்கும். நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா திமுக இருக்குதா, திமுகவினுடைய வாக்குகள் சரிந்து கொண்டே வருகிறது. அவர்களுடைய கூட்டணிக்குள்ள உரசல்கள் அதிகரித்து கொண்டே வருகிறது. இதை தாண்டி அவர்கள் வெல்லணும் அப்படின்னாக்க அது ஒரு வாழ்வாசாவா போராட்டமா மாறும். அதிமுக இப்ப அவர்கள் வந்துட்டு ஓபிஎஸ் பிரிஞ்சு போயிட்டாரு, டிடிவி பிரிஞ்சு போயிட்டாரு, சசிகலா இல்லைன்ட்டாங்க. இதை யாரையும் உள்ள கொண்டு வர மாட்டோம்னு அவர் வந்துட்டு எடப்பாடி அவர்கள் வந்துட்டு உறுதியா இருக்கிறாரு. அதை தாண்டி ஒரு வலுவான கூட்டணி அங்கே அமையவே இல்லை அப்படிங்கிறதுல அவங்க வந்துட்டு ரொம்ப சோர்ந்து போயிருக்கிறாங்க, தொண்டர்கள் சோர்ந்து போயிருக்கிறாங்க. அப்ப இங்க வலுவான கூட்டணி அமைக்காத வரை அதிமுக இங்க வந்துட்டு ஒரு பாதி வெற்றியை கூட அவர்களால் சுவைக்க முடியாதுங்கிற நிலைமையில இருக்குது. அதிமுக இன்னும் பெரிதளவில் அடி வாங்கும். இப்போ ஒரு வலுவான கூட்டணி அமைக்கலைன்னா பெரிய அளவில் அடி வாங்கும். கட்சியை காப்பாற்றணுங்கிற ஒரு நிர்பந்தத்தில் அவர் இருக்கார். விஜய் அவர்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், அவர்களுக்கும் இதுதான் முதல் தேர்தல். உள்ள வரும்போது தன்னுடைய பலத்தை நிரூபிக்கணும்னா ஒரு மிகப்பெரிய பலமாக தன்னை காமிக்கணும் அப்படின்னா அதற்குண்டான வாழ்வாசாவ போராட்டத்தை அவங்க எடுத்தாகணும். பாஜக தனிச்சு பிரிஞ்சு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க நாடாளுமன்றத்துல ஒரு வாக்கு சதவீதத்தை எடுத்துட்டாங்க. ஏன்னா அது வந்துட்டு நாடாளுமன்றத்துக்கு உண்டான தேர்வு. ஆனா அந்த வாக்கை திரும்ப அவர்களால் தக்க வைக்க முடியுமான்னு எடுத்து பார்த்தீங்கன்னா அதுவும் முடியாது. காரணம் என்னன்னாக்க இது சட்டமன்றத்துக்கான தேர்தலும் போது பாஜகவை மொத்தமாக தமிழர்கள் நிராகரிப்பாங்க. அப்ப இவர்கள் எல்லோருக்கும் கூட்டணி வைக்கணுங்கிற ஒரு தேவை வந்துட்டு வந்துருது. நாம் தமிழ் கட்சி தன் களத்தை அதிகரிச்சு, நான் சொன்னது போல முன்னாடியே சொன்னது போல தன் பலம் என்னங்கிறது நிரூபிச்சு இங்க வந்துட்டு தேவையை வந்துட்டு நாம் தமிழ் கட்சிக்கு இருக்கிறது 26 தேர்தலை பொறுத்த வரைக்கும். அப்ப இது எல்லாமே பல முனைகளாக வரும்பொழுது இந்த தாக்குதல்களை தாங்குவதற்கு அதிமுக தயாராக இருக்குமா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. அப்ப அவர் வந்துட்டு சில சமரசங்களை செய்து கொண்டு கூட்டணிக்குள்ள போறாரா இல்லையாங்கிற முடிவை அவர் தான் எடுக்கணும். ஆனா அவர் கூட்டணிக்குள்ள போனாலும் சரி போகலைன்னாலும் சரி
மற்ற கட்சிகளுக்கு அது பலமாகத்தான் அமையும். ஓகே. ஆனா நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்குமே இந்த தேர்தல் மற்ற கட்சிகளை காட்டிலும் நாம் தமிழர் கட்சிக்கு ரொம்ப சவாலானதா இருக்கும். ஏன்னா 8% வாக்கை இவங்க தக்க வச்சுக்கிறதே பெரிய விஷயம் அப்படின்ற விமர்சனங்கள்லாம் வருது. அது எங்களுக்கு ஒருபோதும் இல்லைங்க. ம். அது எங்களோட சவால் அது கிடையாது. ஏன்னா என்னதான் விஜய் அவர்கள் இன்னும் பலம் நிரூபிக்கல அப்படின்னு சொன்னாலும் கூட அவருக்கு வந்து எல்லாருமே பொதுவா சொல்றது வந்து 8ல இருந்து குறைஞ்சபட்சமாவே வச்சுக்கோமே 10ல இருந்து 15ன்னு சொல்றாங்க. நம்ம குறைந்தபட்சமா ஒரு 8ல இருந்து ஒரு 12 கூட வச்சுக்கிட்டா அது நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்குகளை சரி, நான் ரொம்ப இப்படி கேட்கிறேன். ரொம்ப அதிகமா பாதிக்கும்னு நான் இப்படி சொல்றாங்க. கேட்கிறேன். திமுகவில் இளைஞர்கள் இல்லையா, ம். அதிமுகவில் இளைஞர்கள் இல்லையா, அவங்களோட ஓட்டெல்லாம் வந்துட்டு விஜய்க்கு பிரியாதா? ம். அப்போ ஒரு ஊடகம் வந்துட்டு என்ன கட்டமைக்க விரும்புதுனாக்க நாம் தமிழர்களுடைய வாக்குகளை மட்டும்தான் விஜய் பிரிப்பார், மற்ற கட்சிகளோட வாக்குகளை யாரையும் பிரிக்க மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. விசிகால இல்லையா, பாமகல இல்லையா இளைஞர்கள்? அப்ப அவர்களோட வாக்கெல்லாம் யாருக்கு போகும்? இப்ப விஜய் எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்து வாங்கணும் இல்லையா? நீங்க சொல்லுவது போல பெரும்பான்மையான வாக்குகள்ங்கிறது இளைஞர்களுடைய வாக்குகளாக இருக்கிறது இல்லையா? இப்ப நீங்க அப்படி எடுத்து பாத்தீங்கன்னா இளைஞர்களுடைய வாக்குகள்ங்கிறது நீங்க மொத்தமா வாக்கு பதிவாகக்கூடிய இதுல வந்துட்டு ஒரு 15% இருக்கும். இந்த 15%த்துல நாம் தமிழர் கட்சிக்கு ஏற்கனவே வலுவாக கொள்கைக்காக விழக்கூடிய வாக்குகள் போக, திமுக இளைஞர்கள் வாக்குகள் போக, அதிமுக இளைஞர்கள் வாக்குகள் போக, விசிக, பாமக இந்த வாக்குகள்லாம் போக, விஜயனுடைய கோர் ரசிகர்கள் யாருன்னு நீங்க எடுத்து பார்க்கணும். அஜித் ரசிகர்கள் போக, சிவகார்த்திகேயன் ரசிகர்கள் போக, ரஜினி ரசிகர்கள் போக, இது போல மற்ற எல்லா ரசிகர்களும் போக, மிச்ச கோர் ரசிகர்கள் நீங்க எப்படி 10% இருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? இந்த 15% மக்கள்ல நான் இவருக்கு தான் ஓட்டு போடுவேன்னு முடிவெடுக்கக்கூடிய நபர் வந்துட்டு 10% இருப்பாருன்னா மற்ற கட்சியெல்லாம் என்ன நினைக்கிறீங்க நீங்க? புரியுதா? அப்போ இந்த கணக்குகள் எல்லாமே பொய்யான கணக்கு. அவர் ஒரு ஊதி பெருசாக்குறதுக்காக 10% வாங்கிடுவார், 20% வாங்கிடுவான்னு சொல்லலாம். களத்துல வரணும். களத்துல வரும்போது தான் தெரியும். கணிச்சு பாத்தீங்கன்னா சரியாக எண்ணி நீங்க பாத்தீங்கன்னாக்க அவருடைய வாக்கு சதவீதம்ங்கிறது 4லிருந்து 6% வாங்குறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. அது வந்துட்டு நான் வெளிப்படையா சொல்றேன். அது ஒரு மிகப்பெரிய பலம். 4லிருந்து 6%ங்கிறது நாம் தமிழர் கட்சி 7-8 வருடங்கள் போராடிய பிறகு வாங்கிய வாக்கு சதவீதம். அதை அவரால் முதல் தேர்தலிலே வாங்க முடியும். அதை நான் வந்துட்டு நிச்சயமாக இல்ல இப்ப 2019ல நம்ம பார்த்தோம்ல மக்கள் நீதி மையம் அப்படின்ற ஒரு கட்சி புதுசா வரும்போது அந்த ஃபோர்ஸ் நமக்கு தெரிஞ்சது. ஏன்னா அப்ப நாம் தமிழர் கட்சியா மக்கள் நீதி மையமா அப்படின்ற ஒரு போட்டி இருந்துச்சு. 3வது இடத்துல யார் அதிகமா வராங்க அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு பலமா நம்ம பார்க்கப்பட்டுச்சு அந்த தேர்தல. அதே மாதிரிதான் இப்பயும் இருக்குமா? அதை விட கூட நீங்க அதிகமான ஒரு போட்டின்னு கூட நீங்க வச்சுக்கோங்க. நீங்க மக்கள் நீதி மையம் வரும்போது நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்குகள் சரிஞ்சு போயிடும், நாம் தமிழர் கட்சி ஒண்ணுமே இருக்காது அப்படின்னாங்க. ஈரோடு தேர்தல் வரும்போது அதான் சொன்னாங்க. அவர் ஈவேராவை பேசிட்டு ஈரோடு தேர்தல் நிக்கிறாரு, நாம் தமிழ் கட்சியோட வாக்குகள் சரிஞ்சிரும், அவங்க ஏற்கனவே எடுத்த ஓட்டை கூட வாங்க முடியாதுன்னாங்க. அதை இரட்டிப்பா மாத்தி காட்டியது. அதே போலதான் மக்கள் நீதி மையம் வரும்போது அதுக்கு முன்னாடி இருந்த வாக்கு சதவீதத்தை விட இன்னும் ஒரு 1.5% வந்துட்டு அதிகப்படுத்தி நாம் தமிழ் கட்சி தன் பலத்தை நிரூபிச்சுது. இப்பயும் நீங்க பாப்பீங்க 26 தேர்தலே இவர்கள் மீண்டும் மீண்டும் ஒரு பொய்யை கட்டமைச்சு கொண்டே இருக்கிறாரு. விஜய் வந்துட்டா நாம் தமிழ் கட்சியினுடைய வாக்கு சதவீதம் சரிஞ்சிரும்னு. எங்களுடைய இலக்குங்கிறது இந்த 8% எப்படி வந்துட்டு 16% மாத்துறதுங்கிறது தான். அதுதான் எங்களுக்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலான விஷயமா இருக்குமே தவிர 8% தக்க வைக்கிறது இல்லை. 8%ங்கிறது நாடாளுமன்றத்தில் விழுந்த ஒரு வாக்குகள். நீங்க அதை எடுத்து பாத்தீங்கன்னா மக்களுடைய மனநிலை என்னவா இருக்கும்னா ராகுலா மோடியா அப்படியான நிலைமையில நாம் தமிழ் கட்சிக்கு ஒரு ரோலே இல்லை. நாங்க என்ன சொல்றோம், மத்தியில ஒரு அமைச்சகம் அப்படி ஒரு அமைச்சர் உருவாகவே கூடாதுங்கிறோம். ஒரு கட்சி ஆட்சி முறைங்கிறது இங்க உருவாகவே கூடாதுங்கிறோம். சுழற்சி முறையில ஆட்சி அமைக்கணுங்கிறோம். நாங்க சொல்றதெல்லாம் வந்துட்டு பொதுமக்களுக்கு போய் சேருமாங்கிறதே தெரியல. ஏன்னா இதெல்லாம் நாங்க வென்று வந்து மற்ற மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய முதல்வர்களையும் எங்கள் வசப்படுத்தி அப்புறமா கொண்டு வர வேண்டிய ஆட்சி அதிகாரத்தில் மாற்றங்களை நிகழ்த்தக்கூடிய செயல்கள். இதை உள்வாங்கி கொண்டு நாம் தமிழ் கட்சிக்கு 8.2% வாக்குகளை அவங்க செலுத்தி இருக்கிறாங்கன்னாக்க சட்டமன்ற தேர்தல்னு வரும்போது அது எங்களோட களம். தமிழ்நாடுங்கிறது எங்களுடைய களம். தமிழருடைய உரிமைகளை பேசுவதற்காக இருக்கக்கூடிய நாம் தமிழ் கட்சியினுடைய களம். அப்படி இருக்கும்பொழுது 8% குறைவாங்கனால நீங்க கணக்கே பண்ண தேவையில்லை. 16 தாண்டுவார்களா இல்லையாங்கிறது தான் கேள்வி. சட்டமன்ற தேர்தல்ல நாம் தமிழர் கட்சி ஆட்சியை ஜெயிச்சு ஆட்சியை பிடிக்கும் போது இங்க வந்து நாங்க கச்சத்தீவை மீட்டெடுப்போம் அப்படின்னு சமீபத்துல ஒரு மேடையில சீமான் அவர்கள் பேசுறாரு. அப்படியான ஒரு போர்க்களம் நடக்கும்போது துப்பாக்கிகளை மக்கள் கையில கொடுத்து நான் வந்து ஒரு போர்க்களத்தை உண்டாக்குவேன் அப்படின்ற மாதிரி பேசுறாரு. இது வன்முறையை தூண்டுற மாதிரி இல்லையா? நீங்க இதை எடுத்து பாருங்க. பங்களாதேஷுக்கு நீங்க வந்துட்டு எப்படி ஒரு விடுதலைங்கிறது கிடைச்சிச்சு. கிழக்கு பாகிஸ்தான் அப்படின்னு இருந்ததை நீங்க வந்துட்டு பிரிச்சு கொண்டு வர்றீங்க, சண்டை போடுறீங்க அப்படிங்கும்போது மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு முதல்வரால் அதை செய்ய முடியும். அப்படின்னா மேற்கு வங்கத்திலிருந்து ஒரு முதல்வர் எழுந்து கேள்வி கேட்டு நீங்கள் படையை அனுப்பி விடுதலையை பெற்றுக் கொடுக்கிறீர்களா அல்லது நான் என் மக்களுக்கு கையில் துப்பாக்கி கொடுத்து அனுப்புவான்னு கேட்கிறாரு. அந்த கேள்விதான் என்ன பண்ணுதுனாக்க ஒரு நாட்டின் சுதந்திரத்தை பெற்றுக் கொடுக்குது. அப்போ ஒரு முதல்வருக்கு அந்த பலம் இருக்குமே, ஆனால் ஏன் தமிழக முதல்வருக்கு அந்த பலம் இருக்கக்கூடாது? இந்திய அளவில் இங்க ஏற்கனவே நடந்து முடிந்த ஒரு விஷயத்த நான் எடுத்துக்காட்டா உங்களுக்கு சொல்றேன்.
மற்ற உலக நாடுகள்ல எடுத்து பார்த்தீங்கன்னா பல இனங்கள் தங்கள் உரிமைக்காக போராடி, இன்னும் சொல்ல போனா மிக குறைந்த எண்ணிக்கையில் உள்ள இனங்கள் கூட தனக்கென்று ஒரு நாடை கட்டி சுதந்திரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கும்பொழுது 8 கோடி தமிழர்கள் இங்க இருக்கிறோம், 13 கோடிகள் தமிழர்கள் உலக அளவில் பரவி வாழ்றோங்கிறோம். இப்படியான ஒரு நபர்களுக்கு ஒரு நாடு அப்படிங்கிறது அமையணும் அப்படிங்கறது எங்களுடைய இறுதி இலக்காக கொண்டு இருக்கிறோம். அந்த இறுதி இலக்கை நோக்கி நகர்வோமானா நிச்சயமா நகர்வோம். அதை நீங்க வன்முறைன்னு சொல்லுங்க, விடுதலை போராட்டம்னு சொல்லுங்க, என்ன வேணா சொல்லுங்க, ஆனா அது நிச்சயமாக நடக்கும். இப்ப நெய்தல் படை உருவாக்குவோம், போர்க்களத்தை உண்டாக்குவோம் அப்படிங்கிறது எல்லாமே வன்முறையா எடுத்துக்க கூடாது. நீங்க ஒரு நாட்டின் மக்களை நாங்கள் காப்பாத்துவோம்னு சொல்றது இருக்குல்ல, இப்ப என் மீனவன் அவன் சுட்டு தள்ளுறான், நான் ஒரு படை கட்டி என் மீனவனை சுடாமல் நான் தடுப்பேன், காப்பாத்துவேன்னு சொன்னா அது உங்களுக்கு வன்முறை ஆயிடுது. ஆனா எனக்கு ஒரு மிகப்பெரிய வல்லாதிக்கத்தின் இராணுவமாக நான் வச்சிருப்பேன், ஆனா மீனவர்கள் சுட்டு கொல்லப்பட்டால் நான் கண்டுக்க மாட்டேன். எல்லை தாண்டி போயிட்டாங்கிறீங்க, எல்லை தாண்டுனா அவனுக்கு தெரியுது. அப்போ நம்ம கடற்படைக்கு ஏன் தெரியல? எல்லையை தாண்ட விடாமல் தடுக்கிறதுக்கு உண்டான ஏன் வேலையை செய்யல? இப்ப சிங்கள மீனவர்கள் வந்துட்டு எல்லை தாண்டி இங்க வர்றது இல்லையா? இல்ல கேரள மீனவர்கள் எல்லை தாண்டி போறது இல்லையா? அவங்களுக்கெல்லாம் அந்த பிரச்சனை வர்றது இல்லையே ஏன்? அப்ப என் மீனவனுக்கு மட்டும் பிரச்சனை வரும் அப்படின்னா நீங்கள் கண்டுகொள்ளாமல் மாற்றான் தாய் பிள்ளையாக தமிழரை மட்டும் விட்டுட்டு போயிருவீங்க. ஆனா என் மக்களை நான் காப்பாற்றுவதற்கு ஒரு படை கட்டி நான் போராடுவேன்னு சொன்னா அது உங்களுக்கு வன்முறையா தெரியுது எப்படி? என் மக்கள் உயிர் போகக்கூடாமல் நான் வந்துட்டு ஒரு ஒரு படையை கட்டி நான் காப்பாற்றுவேன்னு சொன்னாக்க அது நீங்க வன்முறைன்னு கருதுவீர்கள். ஆனால் வன்முறையாக கருதி கொள்ளுங்கள், அந்த வன்முறையை நாங்கள் திரும்ப திரும்ப செய்வோம். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே தொடர்ந்து மக்கள் மத்தியில கொண்டு போய்கிட்டே இருக்கும்போது மக்களுடைய ஆதரவு பெருகும் நினைக்கிறீங்களா? இதுக்காக உறுதியா பெருகுங்க. யாரோட உரிமைக்காக போராடுறோம்னு நீங்க நினைக்கிறீங்க? இந்த மீனவர்களுக்கு அதனுடைய வழி புரியாதுன்னு நினைக்கிறீங்களா? மீனவர்களுக்காக நாங்க போராடக்கூடிய வழிங்கிறது, நாங்கள் அவர்களுக்காக போராடக்கூடிய இந்த போராட்டங்கிறது மீனவர்களை தாண்டி மற்ற மக்களுக்கு புரியாதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? மத்தவன் செத்தா எனக்கு என்ன அப்படின்னு தமிழர்கள் ஒன்றிணையாம இருந்ததுதான் காரணம். ஈழத்துல நம்ம வந்துட்டு இத்தனை லட்சம் மக்களை பலி கொடுத்தது. இங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஜல்லிக்கட்டுக்கு போராடியது போல மொத்தமா ஒண்ணு சேர்ந்திருந்தாங்கன்னா ஈழத்தில் இவ்வளவு பெரிய இழப்பை நம்மளால வந்துட்டு அப்பொழுதே தடுத்து நிறுத்தியிருக்க முடியும். ஆனால் ஒன்றிணைய முடியாத அளவுக்கு தமிழர்களை சாதியாக, மதமாக, மற்ற திரைக்கவர்ச்சியாக பிளந்துபட்டு கிடக்கிறார்கள். இதை எல்லாத்தையும் உடைச்செறிஞ்சுதான் நம்ம வந்துட்டு திருப்பி இவர்கள் எல்லோரையும் நாங்கள் ஒரு தமிழர்கள் அப்படிங்கிற ஒரு குடைக்குள்ள விடுறோம். பக்கத்து வீடு எரியுது, எனக்கு என்னடான்னு படுக்காத, அடுத்து ஓன் கூரை தான் எரியுங்கிறத நாங்கள் திரும்ப திரும்ப வந்துட்டு சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். காரணம் என்னன்னா, மீனவர் தானே பிரச்சனை, எனக்கு என்ன அப்படின்னு இருந்தீங்கன்னா நாளைக்கு ஓன் பிரச்சனைக்கு அவன் வரமாட்டான். அப்ப எல்லோரும் ஒன்றா நிக்கணுங்கிறத வந்துட்டு நாங்க திரும்ப திரும்ப கொண்டு போய் சேர்க்கும் போது மக்களுக்கு நிச்சயமாக புரியும். அவர்களுடைய வழி உணர்ந்த அத்தனை பேரும் போராட்ட களத்தில் இறங்குவார்கள். அது தமிழகத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாகும். ஓகே, ஆனா எண்ட் ஆஃப் த டே இது வெறும் வாக்கு அரசியல் மட்டும்தான். வாக்குகளுக்காக தான் இப்படி கவர்ச்சிகரமான வார்த்தைகளையும் இப்படி மக்களை கவரக்கூடிய வார்த்தைகளை கோர்த்து பேசுறாரு சீமான் அவர்கள் அப்படின்னு. மக்களை கவரக்கூடிய வார்த்தைகளை நாங்க பேசணும்னா நாங்க என்ன பேசியிருப்போம் தெரியுமா? இலவசமாக இது கொடுக்குறோம், இலவசமாக அவங்க மிக்சி கொடுக்குறாங்களா நாங்க கிரைண்டர் கொடுக்குறோம், கிரைண்டர் கொடுக்குறாங்களா நாங்க ஃப்ரிட்ஜ் கொடுக்குறோம், ஃப்ரிட்ஜ் கொடுக்குறாங்களா நாங்க டிவி கொடுக்குறோம், டிவி கொடுக்குறாங்களா நாங்க மின்விசிறி கொடுக்குறோம். இப்படி இலவசங்களை அள்ளி தெளிக்கிறாங்கல்ல. மாசம் 1000 ரூபாய் நாங்க வீட்லயே இருந்துக்கோங்க, நீங்க எதுவுமே வேலை செய்ய வேண்டாம், நாங்க மாசம் 1000 ரூபாய் போட்டுடுறோம். அப்புறமா என்ன சொல்றோம், ஓசியில பஸ் கொடுத்துட்டு ஓசி பஸ்ல தானே வந்தேன்னு கேட்கிறோம். இதெல்லாம் தான் வந்துட்டு மக்களை தூண்டக்கூடிய, பேராசையை வந்துட்டு தூண்டக்கூடிய விஷயங்கள். நான் இன்னைக்கு வந்துட்டு 1000 ரூபாய் கொடுக்குறேன், நான் நாளைக்கு 2000 ரூபாய் கொடுக்குறேன். நாங்க இப்ப பாருங்க, உரிமை தொகையை நாங்க வந்துட்டு ஏத்தி கொடுக்குறோம் திமுக சொல்லுதா இல்லையா நீங்க பாருங்க. வரக்கூடிய ஆட்சி இதுல வரும்போது அவர்கள் கொடுக்கக்கூடிய தேர்தல் அறிக்கையில நாங்கள் வந்துட்டு உரிமை தொகையை ஏற்றி கொடுப்போம் அப்படின்னு அவங்க சொல்றாங்களான்னு பாருங்க. ஆனா தமிழகத்தினுடைய கடன் எவ்வளவு? இப்ப இந்த கடனை யாரு கட்டுறது? இந்த கேள்வியெல்லாம் மக்கள் கேட்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் காதுகளை பொத்திக் கொள்ளுங்கள், நாங்க சொல்றதை மட்டும் தேவாமிரதமா நீங்க அப்படியே குடிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைச்சுக்கிறாங்க. சாராயத்தின் வியாபாரம் எவ்வளவு? அந்த சாராயத்தின் மூலமாக நடக்கக்கூடிய சாவுகள் எவ்வளவு? இதையெல்லாம் பத்தி அவங்க பேசவே மாட்டாங்க. நாங்கள் பேசுவது என்பது மக்களுக்கான அரசியல், மக்கள் உரிமைகளின் அரசியல். நாங்கள் இலவசங்களை தூக்கி கொண்டு காதுகளுக்கு இனிமையாக பேசுவதில்லை, உரிமைகளுக்காக பேசக்கூடிய அரசியல் எங்களுடைய அரசியல். அப்படியாக நாங்க பேசுறவங்களை பார்த்து நாங்க வந்துட்டு வெறும் வாக்கு அரசியலுக்காக பேசுறோம்னாக்க, ஒரு தலைவன் நீ சாதி பார்த்து எனக்கு ஓட்டு போட்டின்னா உன் ஓட்டு எனக்கு தீட்டு, உன் ஓட்டை போடாதன்னு சொன்ன தலைவனை இங்க தமிழ்நாட்டில் காட்டு. எந்த சாதி தலைவனை எல்லாம் நம்ம வந்துட்டு இழுத்து கொண்டு வந்து வச்சு கூட்டணியில சேர்த்துக்கலாங்கிறது தான் வந்துட்டு மற்ற கட்சிகள் கணக்கு போடுமே தவிர, எந்த சாதியா இருந்தாலும் நீ சாதியை பார்த்து ஓட்டு போடாதன்னு சொல்லக்கூடிய கட்சியாக நாம் தமிழர் கட்சி இருக்கு. நாம் தமிழர் கட்சியிலுமே வேட்பாளர்கள் நிறுத்தும் போது சாதியின் அடிப்படையில தான் நிறுத்துறாங்க அப்படின்ற விமர்சனமும் எழுந்திருக்கு. நான் உங்களுக்கு வெளிப்படையா சொல்றேன், சாதி கேட்டு நிறுத்துறோமான்னா ஆமாம் சாதி கேட்டு நிறுத்துறோம். எதுக்காக நிறுத்துறோம்? இப்ப நீங்க மற்ற வேட்பாளர்கள் என்ன பண்றீங்கன்னாக்க, ஒரு முன்னுரிமையற்ற சமூகங்களா இருக்கிற எல்லாரையும் உதறி தள்ளுறீங்க. குயவர்களை, வண்ணானை, மருத்துவ குலத்தை, இல்ல மற்ற ஆதி தமிழர்களை, இவர்கள் எல்லாரையும் ஒதுக்கி தள்ளுறீங்க.
அப்ப நாங்க வந்துட்டு என்ன பண்ண வேண்டியிருக்கு, பொது தொகுதியில நீ வந்து நில்லு, உன்னை தமிழனாக நினைத்த அத்தனை பேரும் ஓட்டு போடுவாங்கங்கிற நம்பிக்கையை உருவாக்குறதுக்கு ஆதித்தமிழர்களை அழைத்து வந்து பொது தொகுதியில நிறுத்தணும்னாக்க நீ ஆதித்தமிழனா இல்லையான்னு கேட்கணுமா இல்லையா? அப்ப கேட்கணும்னாக்க சமூக பிரதிநிதித்துவம் அற்ற சாதிகளாக இருக்கக்கூடிய மக்களை இழுத்து கொண்டு வந்து நீங்க வந்துட்டு பின்னோக்கியே நிக்காதீர்கள், முன்னாடி வாங்க வந்து நில்லுங்கன்னு சொல்லணும்னாக்க உங்கள் சாதி என்னன்னு கேட்கணுமா இல்லையா? அப்படியாக கேட்கப்படுற கேள்விக்கும் ஆனா உங்க உங்க ஏரியால யாரு பாதிக்கும்? அவங்களா? அப்ப அந்த ஆள்ல இருந்து ஒருத்தர் புடி, யார் அங்க வலுவா இருக்கா, அந்த சாதியை வளர்த்துக்கிட்டு அவன் இருக்கான், அவனை கூப்பிட்டு வந்து நீ நிக்க வை வேட்பாளரா அப்படின்னு சொல்றதுக்கு உண்டான வித்தியாசம் தான் நாம் தமிழர் கட்சிக்கும் மற்ற கட்சிகள் கேட்கக்கூடிய சாதிக்கும் இருக்கிற வித்தியாசம். நாம் தமிழர் கட்சி கேட்கக்கூடிய சாதி என்பது சாதி பிரதிநிதித்துவத்தை நிரூபிச்சு, நீங்க எப்படி இடஒதுக்கீடு கேட்கணும்னா சாதி சான்றிதழ் வேணும், அதே போலதான் இதுவும். சாதியை கேட்டு வேட்பாளரை நிறுத்துறாமன்னா ஆம் நிறுத்துகிறோம், ஆனா அதுக்கு பின்னாடி இதுதான் அரசியல். இதை புரிந்து கொண்டுதான் மக்கள் வந்துட்டு எங்களுக்கு வாக்கு செலுத்துறாங்க. ஓகே, இப்ப இருக்கக்கூடிய இந்த 13 மாத காலம் இல்ல இந்த ஓராண்டு காலம் இடைவெளியில தேர்தல் நெருங்க என்ன மாதிரியான விஷயங்களை சவாலா பாக்குறீங்க நாம் தமிழர் கட்சியில? நாம் தமிழ் கட்சிக்கு ஊடக பலம் இல்லாதது ஒரு மிகப்பெரிய சவாலாக எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறது. அதே போல பணபலம் இல்லாதது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சவாலாக நாம் தமிழ் கட்சிக்கு எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நாங்கள் எப்பொழுதும் வந்துட்டு 100 கோடி 200 கோடி செலவு செஞ்சு தேர்தலை சந்திச்ச நபர்கள் கிடையாது. 1 கோடி இருக்குன்னா அந்த 1 கோடியில மொத்த மாநில தேர்தலையும் சந்திக்கக்கூடிய வல்லமை பெற்ற கட்சியாக நாம் தமிழ் கட்சி இருக்குது. எங்களுக்கு வந்துட்டு வியூக வகுப்பாளர்கள் யாரும் தேவைப்படுறதில்லை. எங்களுடைய வியூகங்களை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு உண்டான பொருளாதாரமே எங்களுக்கு இல்லை. அப்படியாக நாங்கள் வந்துட்டு பொருளாதாரம் மட்டும் ரங்கராஜ் பாண்டே சார்னு சொல்றாருல்ல சீமான் அவர்கள், கூப்பிட்டுக்கலாமே. ரங்கராஜ் பாண்டேவை எதுக்காக சொன்னாரு நீங்க திரும்பவும் அந்த வீடியோ எடுத்து பாருங்க. அவரு நீங்க ராபின் சர்மான்னு ஒருத்தர் கொண்டு வர்றதுக்கு பதிலா இங்க ஹரிஹர ராஜ சர்மான்னு ஒரு பீகாரி இருக்காரு, அவரை கூப்பிட்டுக்க வேண்டியதானங்கிறாரு. நீங்க அந்த இதை எடுத்து பாத்தீங்கன்னா திமுகவை சாடக்கூடிய ஒரு செயல். நீங்க ஏன் வடநாட்டுல இருந்து ஒருத்தனை கூப்பிட்டு வந்து இங்க வச்சுக்கிறீங்க அப்படிங்கிற கேள்வி கேட்கிறாரு. அதே போலதான் நீங்க வந்துட்டு பாண்டே நீங்க இவரை கூப்பிட்டு வருவீங்கன்னாக்க அந்த பாண்டேக்கு இந்த பாண்டே பெட்டரா இருக்காரு, இவரையே நீங்க கூப்பிட்டுக்கோங்க, இவருக்கு தமிழ்நாடை பத்தி தெரியும், எல்லாம் தெரியும், இவரை கூப்பிட்டுக்கோங்களேன் அப்படின்னு ஒரு சாடலை உருவாக்குறாரு. அதற்காக வந்துட்டு அவங்க ஸ்ட்ராட்டஜி பண்ணணுங்கிற அவசியம். எங்களுக்கு அண்ணன் சீமான் சொல்றது போலதான் எங்க மூளையில இருக்கக்கூடிய ஐடியாக்களை கொட்டுறதுக்கே வந்துட்டு இடம் பத்தாது, நீங்க இன்னொருத்தர்லாம் கொண்டு வந்து எங்களுக்கு தேவையே இல்லை. இந்த மாதிரியான விஷயங்களை தான் நீங்க சவால்களா பாக்குறீங்க? உறுதியாக இந்த ரெண்டும் தான் எங்களுக்கு உண்டான சவால். அதை உடைச்செறிஞ்சு போறதுக்கு நாம் தமிழர் கட்சி எப்பொழுதும் தயாராக தான் இருக்குது. நாங்களே ஊடகமாக மாறி ஒவ்வொரு நபரும் வந்துட்டு இது பண்றோம். இப்போதைக்கு பாத்தீங்கன்னா எனக்கு இருக்கக்கூடிய அந்த பணி சுமைக்கு நடுவுலையும் நான் கூட வந்துட்டு இப்ப பாடல் எழுதி பாட்டு போட்டுட்டு இருக்கேன். பாட்டை உருவாக்கி கூட நாங்க கொண்டு போவோம். நாங்களே ஊடகமாக. இதற்கு மத்தியில நாம் தமிழர் கட்சியில இருந்து கொத்தா மாவட்ட அளவிலான நிர்வாகிகள் வெளியேறிட்டாங்க, கிட்டத்தட்ட மற்ற கட்சியில போய் இணைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும், இல்ல முக்கிய நிர்வாகிகள் ஜெகதீச பாண்டியன் அவர்களா இருக்கட்டும், இல்ல காளியம்மாள் அவர்களா இருக்கட்டும், இந்த மாதிரி களத்துல நின்று இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு வேலை செஞ்ச மாதிரியான பெரிய பெரிய ஆட்கள் எல்லாருமே வெளியே போறதா இருக்கட்டும், அதுவும் மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் அளவுல இருந்தவங்க எல்லாருமே வெளியே போறது எப்படி புரிஞ்சுக்கலாம்? வெளியில போறது அப்படிங்கிறது வந்துட்டு எல்லா கட்சியிலும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தாங்க. இப்ப விசிகால இருந்து ஆதவ அர்ஜுனா வெளியில போனாரு. வெளில போனோன்னு விசிகாங்கிற கட்சி இல்லாம போயிடுச்சா? திமுகவுல இருந்து வந்துட்டு ஒரு முக்கிய நிர்வாகி வந்துட்டு நான் பேரனுக்கெல்லாம் போஸ்ட் அடிக்க முடியாதுன்னு எழுதிட்டு வந்துட்டு போனாரு. திமுக கட்சி இல்லாம போயிடுச்சா? அப்ப இந்த கட்சியில இருந்து ஒரு நபர் 2 நபர் வெளில போறதுனால எல்லாம் ஒரு கட்சி வந்துட்டு போகாது. கொள்கை சித்தாந்தத்திலிருந்து மாறிடுச்சு கட்சின்னாக்க அப்ப வேணா கட்சி வந்துட்டு பள்ளத்தை நோக்கி நீங்க நகரலாம். நாம் தமிழர் கட்சி தன் கொள்கைகளையும் சித்தாந்தங்களையும் மிக வலுவாக அதே பிடிப்போடு அப்படியே இருந்து கொண்டு இருக்கிறது. அப்படி இருக்கிற வரைக்கும் மக்கள் மத்தியில வளர்ச்சி இருந்து கொண்டேதான் இருக்கும். நீங்க இப்ப சொல்லக்கூடிய இந்த நிர்வாகிகள் அத்தனை பேரும் விலகின பிறகுதான் நாம் தமிழ் கட்சி 0வா போயிடுச்சு, வாக்கு சதவீதத்தை வாங்காதுன்னு சொன்ன பிறகுதான் ஈரோடு கிழக்குல இரட்டிப்பாக தன் வாக்கை வந்துட்டு நிரூபிச்சிருக்கிறது. கட்சி 0வா போயிடும் அப்படிங்கறத நான் சொல்ல வரல. இயல்பாவே வெளியே போறது உள்ள வருது அப்படிங்கிறது எல்லா கட்சியிலும் இருக்கதான் செய்யுப்பா. ஆதவர்ஜுன் அவர்கள் வெளியே போகும்போது பிசிகாவில என்ன மாதிரியான ஒரு நிலைப்பாடு இருந்துச்சுன்னு நமக்கு தெரியாது. ஆனா வெளியில இருந்து பார்க்கும்போது போயிட்டாரு அப்படின்ற ஒரு பரபரப்பு இருந்துச்சுல, அதே மாதிரியான பரபரப்பு நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு அடங்கிடுங்க. பரபரப்பெல்லாம் வந்துட்டு அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. அதை பரபரப்பாக மாற்றுவதும் அதை வந்துட்டு கொண்டு போய் சேர்க்கிறதும் தான் ஊடகத்தோடைய வேலை. அதை அவர்கள் செவ்வனே செய்து கொண்டிருக்கிறார்கள். மக்கள் மத்தியில ஐயோ போயிட்டாங்களா, நாம் தமிழ் கட்சி இல்லாம போயிடுமா அப்படின்னா அடுத்த நபர் வந்துட்டு வேலை செய்யும்போது ஆடா இன்னும் இருக்காங்கப்பா அப்படிங்கிறது வந்துட்டு நான் மக்களுக்கு புரியும். அந்த இடங்கள் உடனடியாக இட்டு நிரப்பப்படுகிறது போது மக்கள் ஆடா இவ்வளவு தூரம் வந்துட்டாங்களே. இப்ப நீங்க இதை சொல்றீங்க, இதே சமயத்தில் ஒரே ஒரு நாள் நடத்திய நம்ம வந்துட்டு உறுப்பினர் சேர்க்கை முகாம் மூலமாக 14,000 புது உறுப்பினர்கள் சேர்ந்திருக்கிறாங்க. நீங்க 10 பேர் வெளில போனதை பத்தி பேசுறீங்க, 14,000 புது உறுப்பினர்கள் ஒரே நாள்ல வந்து சேர்ந்தாங்க. எப்படி முடிஞ்சு? அப்ப இவர்கள்லாம் நிர்வாகிகள் விலகிட்டாங்களே, நம்ம போய் கட்சியில சேரலாமான்னு யாருன்னு நினைக்கல. 14,000 பேர் புதுசா வந்து கட்சியில சேர்ந்து இருக்கிறாங்க.
இந்த இடைப்பட்ட காலத்துல இந்த கடந்த 6 மாத காலத்துக்குள்ள பாத்தீங்கன்னாக்க நாம் தமிழர் கட்சியில மாநில நிர்வாகிகளாக மண்டல பொறுப்பாளர்களாக மாவட்ட செயலாளராக பல பேர் பதவி வந்துட்டு கிடைச்சிருக்குது. அப்ப அத்தனை பேர் வந்துட்டு போய் களத்துல நின்னு வேலை செய்யறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. அப்ப புது நிர்வாகிகள் இவ்வளவு பேர் இருக்கும்பொழுது நீங்க ஒருத்தர் 2 பேர் வெளில போனதை பத்தி எல்லாம் பேசணுங்கிற அவசியமே இல்லை. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.